தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கிட்ட உதவி கேட்கும் சவுக்கு சங்கர் ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக ஆகவும் போறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக சவுக்கு சங்கர் அவர் எம்எல்ஏவாக ஆக போறாரு அப்படிங்கிற தகவலும் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியா முழுக்க யாரும் நம்ப முடியாத இந்த புதிய தகவல் ஒண்ணு இப்ப வெளியாகிக்கிட்டே இருக்கு. முக்கியமா ஸ்டாலின் உன்னாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, உன்னாலதான் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு இப்ப தமிழக காங்கிரஸ் தலைவரா இருக்கிற செல்வ பெருந்தகை ஸ்டாலின் அவரை பார்த்து என்னுடைய அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியே போச்சேடா அப்படின்னு ஸ்டாலின் அவர் மேல செல்வ பெருந்தகை தற்போது ரொம்ப பெரிய அளவுல அதிருப்தியிலும் இருக்காரு, கோபத்திலையும் இருக்காரு. சோ அப்படி சவுக்கு சங்கர் அவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கிட்ட இப்ப என்னதான் அவரு உதவியை எதிர்பார்த்து சவுக்கு சங்கர் விஜய் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. அதன் மூலியமாக எப்படி சவுக்கு சங்கர் அவரு எம்எல்ஏவாக மாற முடியும், குறிப்பா ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த தொகுதியில அப்படி என்ன இருக்கு, எப்படி சவுக்கு சங்கர் அவர் எம்எல்ஏவாக மாற போறாரு, இதனால இப்ப ஸ்டாலின் அவர் மேல செல்வ பெருந்தகை எதுக்காக கோபமாக இருக்காரு அப்படின்னு இந்த மூன்று விஷயத்தை பத்தியும் தற்போது அடுத்தடுத்து இந்த மூன்று விஷயமும் ஒரே விஷயத்துக்கு உள்ள அடங்குது. இந்த மூன்று விஷயத்த பத்தின பரபரப்பான தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ அது எல்லாமே என்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது திமுக அவங்க என்னதான் திரை மறைவுல ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவங்க தவறு பண்ணாலும் ஊழல் பண்ணாலும் எந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு திமுக அவங்க செஞ்சாலும் சவுக்கு சங்கர் எப்படியாவது அந்த தவறு அது எல்லாத்தையுமே கரெக்டா கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட அவருடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக சவுக்கு சங்கர் அவருடைய குரலை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல திமுக அவங்களால தாங்க முடியல. இவன் இப்படியே பேசிக்கிட்டே போனா நிச்சயமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவும் தலைவலியாக இருப்பான் அப்படின்னு தொடர்ந்து காவல்துறை அவங்கள வச்சு சவுக்கு சங்கர் அவர் மேல இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவுல அவர் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பி அவர் மிரட்டி காசை வாங்குறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே கடந்த சில மாதங்களாக வெளியாகி இருந்தது. சவுக்கு சங்கரை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே அவர் இப்ப திமுகவால எப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல் அது எல்லாத்தையுமே சந்திச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொடர்ந்து சவுக்கு சங்கர் காவல்துறையால ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற அந்த காவல்துறையால மிகப்பெரிய அளவுல இன்னல்களை இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் கூட சவுக்கு சங்கர் அவரு அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய கருத்து கணிப்பு நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே கூட கிட்டத்தட்ட சென்னை பகுதிகளில் பல இடத்துல விஜய் அவருக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு இருக்கு. நிச்சயமா சென்னையில இருக்கிற நிறைய தொகுதிகளில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே ஜெயிப்பாங்க அப்படின்னு அந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருந்தது. சோ இந்த இடத்துல தான் கருத்து கணிப்பு அவங்க நடத்தினவங்க காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த தொகுதியில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் தான் எம்எல்ஏவாக இருக்காரு. திமுக கூட்டணி கட்சிக்கு உள்ளே இருக்கிற செல்வ பெருந்தகை அவருடைய தொகுதி அது. அந்த தொகுதியில தான் சவுக்கு சங்கர் அவரு தங்கியிருக்காரு. அவருடைய வீடும் அங்கதான் இருக்கு. சமீப நாட்களாக சவுக்கு சங்கர் அவரு காவல்துறையாலையும் அதே போல குண்டாஸ் ரவுடிகள் இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் சவுக்கு சங்கர் அவர் தொடர்ச்சியாக நிறைய இன்னல்கள் கஷ்டம் வீடு புகுந்து சவுக்கு சங்கர் அவரை அடிக்க வர்றது, அவரை மிரட்டுறது, வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவருக்கு நேரடியாக அந்த பகுதி குண்டாஸ் ரவுடிகள் இன்னும் அந்த பகுதியை சேர்ந்த போலீசார்கள் இப்படி நிறைய பேர் கடந்த சில மாதங்களாக சவுக்கு சங்கர் அவருக்கு நேரடியான குடைச்சல் கஷ்டம் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க. இத எல்லாத்தையுமே அந்த பகுதியை சேர்ந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த மக்கள் எல்லாருமே அந்த பகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிற செல்வ பெருந்தகை அவருடைய ஆட்கள் அவங்க கைக்கு கீழே இருக்கிற அந்த போலீசார்கள் எல்லாருமே சவுக்கு சங்கர் அவரை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறத கடந்த சில நாட்களாக மக்கள் எல்லாருமே தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவாக செல்வ பெருந்தகை அவர் இருந்தாலுமே சவுக்கு சங்கர் அவர் மேல ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த தொகுதியில இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டையுமே செல்வ பெருந்தகை அவருக்கு எதிராக அப்படியே இந்த பக்கம் சவுக்கு சங்கர் அவருக்கு ஆதரவான ஆதரவு அலை அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த தொகுதியில கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஜெயிப்பாங்களா, இல்லனா திமுக ஜெயிப்பாங்களா, இல்ல ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருந்தாலுமே செல்வ பெருந்தகை அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. உண்மையாகவே அந்த கருத்து கணிப்பின் ரிப்போர்ட்டை பாக்குறப்ப எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக் அதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. சோ அந்த பகுதி மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி அச்சு அசல் ஒரே மாதிரி எல்லாருமே சவுக்கு சங்கர் அவருக்கு ஆதரவாக நிற்போம், அவரு நின்றார்னா நிச்சயமாக
அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு சவுக்கு சங்கர் ஒருவேளை அவர் நின்றார்னா அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே அதிர்ச்சியே வந்துடும். கிட்டத்தட்ட 51% இருந்து 55% வரைக்கும் அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு அந்த தொகுதி மக்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ இத கேட்ட சவுக்கு சங்கர் அவருக்கே ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா நம்ம இந்த ஏரியாவுல இந்த தொகுதியில தான் நம்ம குடியிருக்கோம் அப்படின்னு மக்கள் யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா சவுக்கு சங்கர் அவர் இந்த தொகுதி நம்ம தொகுதியில தான் இருக்காரு. அவர் நின்றா நிச்சயமா அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவருக்கே தெரியாம அந்த பகுதி மக்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு சவுக்கு சங்கர் அவரே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதே போல சவுக்கு சங்கர் தொடர்ந்து அவர் செயல்படணும் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு அதிகாரம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனா சவுக்கு சங்கர் அவர் ஒருவேளை இப்ப அவரு எம்எல்ஏவாக நிக்கணும் அப்படின்னா அதிமுகவை இதுக்கு முன்னாடி 2001க்கு முன்னாடி அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணவர் தான் சவுக்கு சங்கர். அதனால அதிமுக அவங்க கூட அந்த கட்சிக்கு உள்ள போனா நிச்சயமா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவங்க கேண்டிடேட்டை முடிவு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டை யாரை நியமிக்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க கட்சி தான் விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம். அதனால சவுக்கு சங்கர் இப்போ அவர் நிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி கண்டிப்பாக தேவைப்படுது. சுயேட்சையாக நின்றா கூட சவுக்கு சங்கர் அவரை ஜெயிப்பாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சவுக்கு சங்கர் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய உதவியை அவரு இப்ப நாட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக இங்க ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த தொகுதியில செல்வ பெருந்தகை அவரை எதிர்த்து நிக்கலாம் அப்படிங்கிற முடிவை அவர் சவுக்கு சங்கர் எடுத்ததா தெரிய வந்திருக்கு. ஏன்னா எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் ஜெயிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனா சவுக்கு சங்கர் அவரு எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ணாம மக்கள் அவங்களே சவுக்கு சங்கர் அவருக்கு இவ்வளவு ஆதரவு தராங்க அப்படின்னா நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துல சவுக்கு சங்கர் அவர் இருந்தார்னா இப்ப அவர் படுகிட்டு இருக்க இந்த இன்னல் கஷ்டம் வீடியோ போட விடாம சவுக்கு சங்கர் அவரை எந்த அளவுக்கு காவல்துறை அவங்க அவரை மிரட்டுறாங்க, எந்த அளவுக்கு அவரை உள்ள தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்க, இப்படி சவுக்கு சங்கர் அவர் அனுபவிச்சிருக்க அந்த இன்னல் எல்லாத்துக்குமே அவருக்கு ஒரு அதிகாரம் பவர் தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக எம்எல்ஏவாக ஆனார்னா கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அவரை எதிர்த்து யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவரை அடிச்சு அவரை துன்புறுத்தின அந்த போலீசார்கள் எல்லாருமே நிச்சயமாக அவங்க எல்லாருமே சவுக்கு சங்கர் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். அதனால இப்ப சவுக்கு சங்கர் அவருக்கு இருக்கிறது இரண்டே இரண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு சுயேட்சையாக நிக்கணும், இல்லைன்னா விஜய் அவருடைய கட்சிக்கு கூட சேர்ந்து நின்றார்னா நிச்சயமா சவுக்கு சங்கர் அவருக்கான ஓட்டும் 51% விழும். அப்புறம் விஜய் அவருடைய அந்த ஆதரவு அந்த ஓட்டும் சவுக்கு சங்கர் அவருக்கு விழணும். அப்படிங்கிறப்ப நிச்சயமா ரொம்ப ரொம்ப ஈஸியா மிகப்பெரிய அபார வெற்றி சவுக்கு சங்கர் அவரால் அடைய முடியும். கருத்து கணிப்பும் இதுதான் சொல்லுது. சவுக்கு சங்கர் அவர் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில செல்வ பெருந்தகை அவரை எதிர்த்து நின்றார்னா செல்வ பெருந்தகை டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு, மோசமா தோல்வி அடைவாரு அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு எடுத்த அந்த கருத்து கணிப்பாக இருக்கு. இதனால ஸ்டாலின் அவருக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு சவுக்கு சங்கர் அவரை எதிர்த்து போன செல்வ பெருந்தகை இப்ப அந்த தொகுதியிலேயே அவரு டெபாசிட்டை இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு செல்வ பெருந்தகை தள்ளப்பட்டிருக்காரு. இந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு இப்ப செல்வத்து பெருந்தகை ரொம்ப பெரிய அளவுல அப்செட்ல இருக்காரு. திரும்பவும் இந்த தொகுதியில நம்ம நிக்க முடியாது, நின்றாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மோசமான நிலைமைக்கு செல்வ பெருந்தகை ஸ்டாலின் அவருக்கு வக்காலத்து வாங்க போய் இப்ப என்னுடைய தொகுதியில நான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு உன்னால தள்ளப்பட்டிருக்கனே அப்படிங்கிற அந்த மன நிலைமைக்கு தான் செல்வ பெருந்தகை தள்ளப்பட்டிருக்காரு. அதே போல ஒரு யூடியூபர் தான் சவுக்கு சங்கர். அவரை இந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்தி அவரை இன்னலுக்கு ஏற்படுத்தி கடைசியா ஒரு எம்எல்ஏவாக அரசியல்ல நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சவுக்கு சங்கர் அவர் வளர்னார்னா அந்த அளவுக்கு திமுக அவங்க சவுக்கு சங்கருக்கு கஷ்டம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் மக்கள் எல்லாருமே சவுக்கு சங்கர் அவரை ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த தொகுதி மக்கள் எல்லாருமே சவுக்கு சங்கர் அவரை இப்ப ஆதரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இப்ப சவுக்கு சங்கர் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துல அவரை இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான பேச்சுவார்த்தையும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மட்டும் நின்றார்னா நிச்சயமாக விஜய் அவருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல சவுக்கு சங்கர் நிச்சயமாக அவர் ஜெயிப்பாரு. இது கண்டிப்பாக திமுக அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக் கொடுக்கக்கூடிய செய்தியாக தான் இந்த கருத்து கணிப்பு இப்ப பொறுத்த வரைக்கும் இருக்கு. சவுக்கு சங்கர் தமிழக வெற்றி கழகத்துல இணையலாமா, இணைஞ்சு அவரு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு? இதை பத்தி உங்க கருத்தை நிச்சயமாக சொல்லுங்க.